கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன லாஜிக் எழுதணுங்கிறது நான் இந்த நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். ஸோ அங்கே ஸ்பேஸ் பத்தாததுனால நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்திருக்கேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2, 5ம் 3ம் தான் கம்பேர் ஆகணும். ஸோ கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 பாயிண்டர் வேணும் இல்லையா? அதாவது லெஃப்ட் அரேவும் நான் ரைட் அரேக்கும் தனித்தனி பாயிண்டர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் int I is equal to 0. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா int j is equal to 0. ஓகேவா? ஓகே, அப்போ இந்த பாயிண்டர்ஸ் வந்து எது வரைக்கும் ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்ஆர்ஏயோட சைஸ் வரைக்கும், அதுக்கப்புறம் இந்த ஆர்ஆர்ஏயோட சைஸ் வரைக்கும். ஸோ அது வரைக்கும் நான் கம்பேர் பண்ணணும். அதனால இன்னொரு வைல் லூப் எழுதுறேன். வைல் ஐ வந்து லெஸ் தேன் எல்ஆர்ஏட சைஸ் வந்து எல் சைஸுங்கிற வேரியபிளில் வச்சுருந்தோம். ஸோ அது அண்ட் ஜே வந்து லெஸ் தேன் ஆர் சைஸ் இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த லூப் ரன் ஆகணும். என்ன பண்ண போகிறோம் இந்த லூப்குள்ளே அப்படின்னா லெஃப்ட் அரேல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ஆர் அரேல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அதை வந்து நம்ம கரெக்டான பொசிஷனில் ஆக்சுவல் அரேல வைக்க போகிறோம். ஆக்சுவல் அரே தான் அரே ஏஆர்ஆர். ஸோ அப்போ அதனால நம்ம வந்து இஃப் என்ன செக் பண்ண போகிறோன்னா எல் அரே ஆஃப் ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் அரே ஆஃப் ஜே. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா ஓகே, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத எழுதுறேன். இல்லாட்டினா என்ன பண்ணுவோங்கிறதும் எழுதுறேன். ஓகே, இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா ஆர் அரேல இருக்க வேல்யூ தான் இப்போ வந்து எல்ஆர்ஏ ஆஃப் ஐ வந்து லெஸ் தென் ஆர் அரே ஆஃப் ஜே இருக்குது. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 2 வந்து லெஸ் தென் 3 தான் இருக்குது. கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ இந்த 2வை எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே வைக்கணும்? இந்த ஆக்சுவல் அரேல இருக்க இங்கே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இங்கே இந்த ஆக்சுவல் அரேல 4th பொசிஷன்லேயே தான் நான் திரும்ப வந்து அந்த 2வை வைக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ